ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வீடு கட்டும் முறை, அதாவது A to Zங்க. ஃபஸ்ட்டு பூமி பூஜை போட்டோலேருந்து வீடு நாங்கள் கொடுத்தணும் போகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வீடு கட்டினோங்க. எங்கள் அண்ணன் கூட வீடு கட்டினார், எங்கள் மாமா 3 பேரும் வீடு கட்டினோங்க. ரீசெண்டாக வீடு கட்டினோம். அதாவது நாங்கள் கட்டின அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூமி பூஜை போட்டோங்க. அதாவது நம்ம இடம் வாங்கியிருக்கோம் இல்லையா, அங்கே ஃபஸ்ட்டு மேஸ்திரி பூமி பூஜை போட்டார். நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம் எங்கள் வீட்டில் எல்லோரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜை போடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை தாங்க நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய மேஸ்திரி எந்த மாதிரி முறையில் பண்ணாங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. பூமி பூஜை போட்ட அப்புறமேட்டு மேஸ்திரி நீர்வளம் பார்க்க, அதாவது நீரோட்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்தார். அவர் செக் பண்ணிவிட்டு 3 கொடி இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணி கொடுத்தாரு. அது அழகாக அந்த தேங்காய் எந்திரிச்சு நின்றுச்சு. அந்த தண்ணி நீரோட்டம் வரும்போது அவர் சொன்ன இடத்துல நல்லா தண்ணியே வந்துச்சுங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் பண்ணி கொடுத்த இடத்துல, அதாவது 3 கொடி இருக்குது சொன்னார்ல, அந்த இடத்துல போர் போட்டோங்க. போர் போட்டால் நல்லாவே தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு EB பில்லுக்கு இந்த மாதிரி கம்பம் நட்டு இந்த மாதிரி பாக்ஸ் அடித்து EBக்கு சர்வீஸுக்கு ஏற்றி கொடுத்தோம். அந்த சர்வீஸ் எங்களுக்கு வரதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோன்னா, அதுக்குள்ளே நாங்கள் இன்ஜினியர்கிட்ட சொல்லி ஒரு 4-5 பிளான் போட சொன்னோம். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி இடத்த சுத்தம் செஞ்சோம். இடத்த இந்த மாதிரி சுத்தம் செஞ்ச அப்புறமேட்டு எங்களுக்கு சர்வீஸ் வந்துச்சு. சர்வீஸ் வந்த உடனே நாங்கள் போர் போட்டோம் இல்லையா, அதில் நீர்மூழ்கி மோட்டர் இறக்கணும். மோட்டரை இறக்கி நல்லா தண்ணி வர மாதிரி அவர் ஃப்ளம்மிங் பண்ணி கொடுத்தாருங்க. நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல EB சர்வீஸ் லைன் வாங்கியிருக்கணும். 2வது தண்ணி வசதிக்கு போர் போட்டிருக்கணும். இது 2மே நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் மேஸ்திரி பண்ண சொன்னார். நாங்கள் 2த்தையும் பண்ணோங்க. இந்த பாருங்கள் தண்ணி எப்படி, அந்த நீர்மூழ்கி நாங்கள் 1.5 HP போட்டோன்னு நினைக்கிறோம். 1.5 HP மோட்டரே போதுமானதுன்னு சொன்னாங்க. அதனால் 1.5 HP மோட்டரை நீர்மூழ்கி இறக்கி இந்த மாதிரி தண்ணி அழகாக வந்துச்சுங்க. எங்களுக்கு விருப்பமான பிளானை நாங்கள் சூஸ் பண்ணி கொடுத்தோம். அந்த பிளானை எடுத்துக்கிட்டு கூடவே ப்ளூ பிரிண்ட்டையும் சேர்த்து இன்ஜினியர் எடுத்துன்னு இந்த மாதிரி குழி கணக்கு செஞ்சு குழி போடுறதுக்கு எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தாரு. அந்த காலம் நிப்பாட்டுறதுக்கு இன்ஜினியர் மார்க் பண்ணி கொடுத்த இடத்துலலாம் இந்த மாதிரி குழி நோண்டினாங்க. அதாவது செட்டு கிடைக்கிற வரைக்கும், கீழே செட்டு மண்ணுன்னுவாங்க, அது கிடைக்கிற வரைக்கும் JCB விட்டு நல்லா நோண்டினாங்க. எல்லாம் அவர் மார்க் பண்ண கொடுத்த இடத்துலலாம் குழி போட்டு காலம் நிப்பாட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம். நல்லாவே அந்த மண்ணுடைய குவாலிட்டி நல்லா இருந்துச்சுங்க. எல்லா குழியிலையும் இந்த மாதிரி கம்பி கட்டினாங்க. கம்பி கட்டி இந்த மாதிரி பில்லர் மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க. அந்த பில்லர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழிக்குள்ளே கட்டமாக ஒரு கம்பி பாய் மாதிரி விரித்து அந்த கம்பி கட்டி அந்த கம்பியை வச்சு அதுக்கு மேலே இந்த பில்லரை வச்சு காங்கிரீட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. காங்கிரீட் போட்டு இந்த மாதிரி கட்டம் கட்டி இந்த மாதிரி செஞ்சு குழியெல்லாம் மூடிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெல்ட் பீம் இந்த மாதிரி போட்டாங்க. ஒரு சில இடத்துல பில்லைக்கல் போட்டு அதுக்கப்புறமேட்டு பெல்ட் பீம் கட்டுவாங்க. ஒரு சில இடத்துல பில்லைக்கல் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் அப்படியே சாதாரணமாக பெல்ட் பீம் போட்டு கட்டினோங்க. இதுவும் ஸ்ட்ராங் தாங்க. பெல்ட் பீம் போட்ட அப்புறமேட்டு எங்கள் பேஸ் ஹைட்டுக்கு நாங்கள் செங்கலை எழுப்பிக்கிட்டோம். இந்த பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் பேஸ் எவ்வளோ ஹைட்டோ அந்த அளவுக்கு ஹைட்டில் நாங்கள் செங்கலை எழுப்பிக்கிட்டோம். உள்ளே பாருங்கள், பெல்ட் பீம் போட்டது நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இதுக்கப்புறமேட்டு இதில் முறம் வாங்கி ஃபுல் பண்ணணுங்க. இதை ஃபுல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜல்லி கொட்டி காங்கிரீட் மாதிரி பண்ணி பேஸ் போடுவோங்க. அது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு நடுவில் மேஸ்திரி செப்டிக் டேங்க் கட்டுறேன் அப்படின்னாரு. அதுக்கு JCBயை கூப்பிட்டு மறுபடியும் குழி தோண்டினாங்க. அதுக்கப்புறமேட்டு செப்டிக் டேங்க் நாங்கள் கட்டினோங்க. அதுவும் நாங்கள் செங்கலாக தான் கட்டணும் ஃபுல்லாக. அதை பாருங்கள். டேங்க் கட்டின அப்புறம் அந்த பேஸ் ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணோன்னா, முறம் மண்ணை ஃபில் பண்ணி நல்லா கூராட்டி இந்த மாதிரி விட்டுக்கிட்டோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கூராட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளம்பிங் வந்தார். ப்ளம்பிங் பைப் லைன் எல்லாம் கொடுத்தாங்க.
தண்ணி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பைப் லைன் கொடுத்தாங்க. பேஸ் முடிஞ்ச அப்புறம் சரின்னு ஏறிச்சுங்க. இந்த பாருங்கள், படி கட்டுறது கூட இந்த மாதிரி போட்டுட்டாங்க. இங்கே செப்டிக் டேங்கில் வந்து முன்னாடி தான் இருக்குது செப்டிக் டேங்க். இதில் வந்து மேலே வந்து கடப்பாக்கல் வச்சு மூடிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜன்னலுக்கெல்லாம் கேப் விட்டு 7 அடி மட்டத்துக்கு வரைக்கும் வந்து சர்றேன்னு சொல்லி செவுரு வந்து எழுப்பிட்டோங்க. அது சீக்கிரமாகவே ஏறிச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து 7 அடி ஹைட் ஆன அப்புறமேட்டு சென்ட்ரிங் அடித்தோம் படி கட்டுறதுக்கு. 7 அடி மட்டத்தில் வந்து படி வந்து கட்டிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 7 அடி மட்டத்தில் வந்து லிட்ரல் போடுவாங்க, பீம். 7 அடி மட்டத்தில் சுற்றி வந்து பீம் போடுவாங்க. பேஸுக்கு அப்புறமேட்டு கூட பீம் போடுவாங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பேஸ் போட்ட அப்புறமேட்டு சின்னதாக ஒரு லிட்ரல் மாதிரி சுற்றி பீம் போடுவாங்க. அப்புறம் 7 அடி மட்டத்தில், அதாவது ஜன்னலுக்கு மேலே வந்து பீம் மாதிரி வருங்க. 7 அடி மட்டத்தில் வந்து உங்களுக்கு லிட்ரல் வரும். சுற்றி அந்த வீடு சுற்றி வந்து உங்களுக்கு வந்து பீம் வரும் உங்களுக்கு. அந்த பீம் போட்ட அப்புறமேட்டு ஸ்லாப்புக்கு வந்து சென்ட்ரிங் அடிப்பாங்க. சென்ட்ரிங் அடித்த அப்புறமேட்டு 10 அடியோ இல்லை 11 அடியோ வந்து செங்கல் எழுப்பி அதுக்கப்புறம் சென்ட்ரிங் அடிப்பாங்க. 10 அடி ஹைட் ஏறின அப்புறமேட்டு இந்த மாதிரி சென்ட்ரிங் அடிச்சுக்கிட்டாங்க. தளம் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்ட்ரிங் அடிப்பாங்க. சென்ட்ரிங் அடித்து தளம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டாங்க. சென்ட்ரிங்க்கு மேலே வந்து தளம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கம்பியால் கட்டிக்கிட்டாங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டிக்கிட்ட அப்புறமேட்டு அந்த மிஷின் வச்சு செட் பண்ணிக்கிட்டாங்க. மேலே வந்து தளம் போடுறதுக்கு மிஷின் வச்சு செட் பண்ணிக்கிட்டாங்க. தளம் போடுற அன்றைக்கி வந்து கன்சல்டிங் ஒயரிங், அதாவது மேலேயே அந்த காங்கிரீட்டுக்குள்ளேயே ஒயரிங் வந்து பண்ணுறதுக்கு எலக்ட்ரிஷியன் வந்து பைப் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. பைப் ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதில் வச்சு ஒயரிங் போடுற இழுக்கிறதுக்கு வந்து செட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தளம் போட ஆரம்பித்தோம். இந்த தகடு பாருங்கள், இந்த தகடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த வண்டி சக்கரம் வந்து போகிறதுக்கு வந்து அந்த கலந்து போடுறாங்கள்ல, அந்த கலந்து போட்டு அந்த மிஷின் எடுத்துன்னு வர்றதுக்கு. இது பாருங்கள் எப்படி வந்து ரூட் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்க தளம் போடுறவங்க. ஏன்னா கம்பியில் மாட்டிக்காமல் இந்த மாதிரி வர்றதுக்கு. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கொட்டி ஃபுல்லாக தளம் போட்டுட்டோங்க அன்றைக்கி. நாங்கள் தளம் போட்ட அப்புறம் இந்த மாதிரி வந்து அந்த இது வந்து நல்லா வந்து செஞ்சுப்பாங்க. செஞ்சுக்கிட்டு பாத்தி கட்டுவாங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து 2வது நாள்லேருந்து அந்த சீலிங்கு மேலே ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து விட்டு அந்த பாத்தி கட்டி அந்த ஒவ்வொரு போர்ஷனாக வந்து அதில் வந்து தண்ணி வந்து அப்படியே நிற்குங்க. அதனால் பாத்தி கட்டுவாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து 2வது நாள்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கணும். மொத்தம் சீலிங் போட்டு ஒரு 17லேருந்து 21 நாள் வரைக்கும் முட்டு பிரிக்கக்கூடாதுங்க. தளம் போட்ட அப்புறமேட்டு 17 நாள்லேருந்து 21 நாள் வரைக்குமாவது நாங்கள் வந்து முட்டு பிரிக்காமல் விடணுங்க. ஒரு சில இடத்துல வந்து சீக்கிரமாக எடுத்துடுறாங்க, அது அவங்க விருப்பங்க. முட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மேலே வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம், 10 இல்லைங்க, ஒரு 5 நாளைக்கு அப்புறம் மேலே போய் சுற்று சுவர் கட்டினாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நாங்கள் வந்து வாசக்கால் வச்சோங்க. வாசக்கால் வந்து ஒரு சிலவங்க வந்து தளம் போடுறதுக்கு முன்னாடியே வைப்பாங்க. மழை காலம் இருக்கிறதுனால எங்கள் மேஸ்திரி என்ன சொன்னான்னா, தளம் போட்ட அப்புறமேட்டு வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தளம் போட்ட அப்புறமேட்டு நாங்கள் வந்து வாசக்கால் வச்சோங்க. வாசக்கால் வச்சு செட் பண்ணோம். நாங்கள் பஞ்சலோகன் வாங்க, அதை வாங்கி வந்து அந்த வாசக்காலுக்கு கீழே வச்சோம். எல்லாமே வந்து அவர் மேஸ்திரி எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி வாசக்கால் வச்சு ரெடி பண்ணுவோங்க. நாங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வாசக்கால் வச்சுக்கிட்டோம். சென்ட்ரிங் பிரித்தோங்க. நல்லா செட்டாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது கீழேருந்து மேலே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சென்ட்ரிங் பிரிச்சுட்டு அந்த மேலே அந்த சீலிங்க்கெல்லாம் வந்து மிஷின் வச்சு அவர் ஹோல் போட்டாருங்க. சாரி, ஹோல் இல்லை, கோடு போட்டாங்க. ஏன்னா பூசு வேலை செய்கிறதுக்கு. சென்ட்ரிங் பிரிச்சுட்டு அப்புறமேட்டு ஒயரிங் பண்ணுறதுக்காக செவுத்துலேயே வந்து இந்த மாதிரி வந்து பைப் வச்சு ஒயர் இழுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணோம். ப்ளஸ் கூடவே வந்து விண்டோஸ், அதாவது கதவு ஜன்னல் வந்து நாங்கள் வந்து வைக்க வந்து அப்போவே வந்து செட் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள், ஜன்னல் எல்லாம் வச்ச அப்புறமேட்டு பூசு வேலை நடந்துச்சுங்க. பூசு வேலை நடந்து டைல்ஸ் ஒட்டுற இடத்துல இந்த மாதிரி கீரல் போட்டாங்க. அப்புறமேட்டு கிச்சன் மேடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கிச்சன் மேடெல்லாம் ரெடி பண்ணி பூசு வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு செல்ஃப் எங்கெல்லாம் வைக்கணுமோ செல்ஃபு கபோர்டெல்லாம் வந்து செஞ்சவங்க. பட்டி அடித்தோம். பட்டி அடிச்சிட்டு அப்புறமேட்டு எல்லா இடத்துக்கும் வந்து ஃபுல்லாக வந்து 2 கோட் பட்டி பார்த்தோம். பட்டி பார்த்துட்டு முன்னாடி வந்து அந்த படிக்கட்டு கட்டணுங்க. அப்புறமேட்டு ஒயரிங் ஒர்க் பண்ணோம். ஒயரிங் ஒர்க் வந்து எல்லாமே வந்து கனெக்ஷன் ஃபுல்லாகவே வீட்டுக்கு வந்து ஒயரிங் பண்ணோங்க. டைல்ஸ் வாங்கணும். டைல்ஸ் வாங்கி அங்கே வந்து
ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஒட்டணும். இது எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் டைமில். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். டைல்ஸ் எப்படி போடுறது, பட்டி எப்படி அடிக்கிறது, வீட்டுக்கு உண்டான செலவு, வீட்டுக்கு உண்டான பொருட்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லி எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பெயிண்ட் அடித்தோங்க. பெயிண்ட் அடித்து எல்லாமே ஆன அப்புறமேட்டு கதவு ஜன்னல் எல்லாம் வந்து வாசக்காலுக்கு போட்டோங்க. வீட்டுக்கு கதவு ஜன்னல் எல்லாம் போட்டு கேட் போட்டோங்க. கடைசியில் கேட் போட்டு ரெடி பண்ணோம். இது வந்து நான் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டது பட்டி பார்த்ததெல்லாம் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஃபைனலாக எல்லாம் பண்ண அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து வீடு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக வீடு ரெடிங்க. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. அதாவது நான் வந்து வீடு கட்ட ஆரம்பித்து பூஜை போட்டதுலேருந்து கடைசியில் வீடு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துன்னு போன வரைக்கும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டிருக்கேங்க. இதில் வந்து பட்டி பார்த்தது, பெயிண்ட் அடித்தது, இதுக்கு உண்டான செலவு, இதுக்கு எவ்வளோ பொருள் தேவை எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. மேலும் இது போகிற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் இன்ஃபோ சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.